ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் கடுகு வச்சு நம்ம ஒரு ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதை இப்போ பார்க்கலாம். கடுகு ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கணும். இது ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் நம்ம ஊற வச்சுக்கணும். கடுகு புண்ணாக்கு கிடச்சிதுன்னா பரவாயில்ல, இல்லாட்டி கடுகே நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும். இது அரிசி கழுவுன தண்ணி. இது ஒரு 1/4 லிட்டர் எடுத்துக்கணும். 100 கிராம் தயிர், முருங்கை இலை, பழுத்த இலையாக இருந்தாலும் பரவாயில்ல, வாழைப்பழத்தோல், வெங்காயத்தோல், இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். இதில் எல்லா விதமான சத்தும் இருக்குது. நைட்ரோஜன் சத்து, பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், இன்னும் நிறைய சத்து இதில் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சா இது மாதிரி வரும். இது ஒரு 1 லிட்ரு இருக்கும். இதை ஒரு கண்டெய்னரில் நம்ம ஊற்றிக்கலாம். அதே அளவு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கணும். அதில் நான் அரிசி கழுவுன தண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா வெறும் தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கணும், இல்லாட்டி புழு வந்துடும். டெய்லி ஒரு தடவை நம்ம குலுக்கி விட்டுக்கணும். கொஞ்சம் பெரிய கண்டெய்னராக இருக்கணும், அப்போ தான் நம்ம குலுக்கி விடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு நம்ம அப்படியே வச்சுக்கணும். இதை நிழலில் தான் வைக்கணும், வெயிலில் வைக்கக்கூடாது. ஒரு வாரம் கழித்து இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல புளிச்ச ஸ்மெல்லு வருது. இது செடிக்கு, வேரில், இலைக்கு எல்லாத்துக்குமே இது நல்லது. இலையில் தெளிக்கிறதா இருந்தால் வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணுங்கள். இது பூ பூக்கிற நேரத்தில், காய் காய்க்கிற நேரத்தில் நம்ம இதை ஃபெர்டிலைசரை நம்ம தெளித்தா நல்லா அறுவடை கிடைக்கும். பிஞ்சும் உதிராது, பூவும் உதிராது, நல்லா காய் பிடிச்சி நம்மளுக்கு காய் நல்லா பெருசாகவே கிடைக்கும். பூச்செடி, காய்ச்செடி, பழச்செடி எல்லாத்துக்குமே இதை நம்ம இந்த ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணலாம். 10 லிட்ரு தண்ணிக்கு 100 மில்லி இந்த ஃபெர்டிலைசர் எடுத்துக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம ஸ்ப்ரே பண்ண வேண்டியது தான். இலைங்களுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தால் வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணுங்கள். வேரில் நம்ம ஒரு செடிக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றினா போதும். நான் மாதத்துக்கு ஒரு தடவையாவது இது மாதிரி கடுகு கரைசலும் மாதத்தில் ஒரு நாள் கொடுத்துருவேன். என் செடிங்களெல்லாம் செழிப்பாக தான் இருக்குது. நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிட்டு ஒரு செடிக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றினா போதும். இது செம்பருத்தி செடி. வெயிலுக்கு எல்லாமே பூச்சி வந்துடுச்சு, எடுத்து விட்டுட்டேன். இப்போ தான் துளிர் விட்டுக்கிட்டு வருது. ஒரு வாரத்துக்குள்ளே இது எப்படி செழிப்பாக வருதுங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோலையே காமிக்கிறேன். மஞ்சள் நம்மளுக்கு எவ்வளோ செழிப்பாக வருது பாருங்கள். ஃபெர்டிலைசரை ஈஸியாக தயாரிச்சிடலாம். அவ்வளோதாங்க. தேங்க்ஸ்.